வெள்ளி செவ்வாயிலேயே 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அப்பயே தலை குளிச்சிடுறதுனால ஹேர் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப நாளாக. இன்றைக்கி மதியம் போல் குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வெந்தயத்தை ஊற வைக்கலாம் ஹேர் மாஸ்க்குன்னு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு சோறு வடித்த கஞ்சி சேர்த்து ஊற வைக்கிறேன். சோறு வடித்த கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு பதில் அரிசி களைஞ்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நார்மல் தண்ணியிலையே ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டும். அப்படி இல்லைனா நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம். முத நாளே நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 செம்பருத்தி இலை கூடவே ஒரு 4 செம்பருத்தி பூ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம். இதில் பொடுகு தொல்லையெல்லாம் வராது. ஹேர் வந்து நல்லா பட்டு போல் இருக்கும். இதை இப்போ நல்லா மையாக அரைச்சி ஹேர் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் வந்து கஞ்சி தண்ணியிலேயே நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேனோ அதை போட்டு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.